Trichy Vibes. This is your Jayashree from Trichy. And இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர். அண்ட் இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த வருஷம் முழுவதும் அது வந்து வெற்றிகரமாக போகிறதுக்கு சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆத்துக்காரர் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா சூப்பரான மிக்ஸி. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இந்த மாடல் மிக்ஸி எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் வீட்டில் மேரேஜ் ஆன கேர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காரு, இல்லை அப்பா அம்மா வந்து நியூ இயருக்கு கோவிலுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் 2 மிக்ஸி இருக்குது. ஆனாலும் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா வெட்டிங் டே அப்போ எனக்கு ஒரு நியூ மிக்ஸி வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மிக்ஸிலாம் வந்துட்டு அந்த பெரிய பெரிய திங்ஸ் அந்த கோகோனட்லாம் நான் திருகி போடாமல் என்ன பண்ணுவேன்னா பீஸாக போடுவேன். அதெல்லாம் வந்து குறகுறப்பாக அரைக்குது. அதனால மிக்ஸி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் ஷூட் போயிட்டு வந்தேன். திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து இதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இது என்ன மாடல் மிக்ஸின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி ப்ளூ லீஃப் டைமண்ட். இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் வந்து ரிவ்யூ கொடுத்தா. ஸோ இதை வந்து நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய வெட்டிங் டே பார்த்தீங்கன்னா மார்ச் 19th. நான் வந்து மார்ச் 19th கேட்டேன். அது எனக்கு வந்து நியூ இயருக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி அதோட கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிரைண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த மாடல் வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் கொண்டுட்டு வந்து காமிங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9455. உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ரைஸ் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இதில் தெரியுதாங்க, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 9400. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 9455. ப்ரைஸ் வந்து 9455. இதை வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு வாங்கியிருக்கோம்? 6000 சம்திங் வாங்கியிருக்காரு. ஸோ ஆஃபர் அப்படிங்கிறதுனால நாங்கள் டக்குன்னு வாங்கிட்டோம். இது இன்னும் நான் ஓப்பனே பண்ணல. உங்களுக்கு இந்த பாக்ஸை பார்த்தாவே தெரியும். சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரீத்தி ப்ளூ லீஃப் டைமண்ட். இது பார்த்தீங்கன்னா நல்ல கிரைண்ட் பண்ணும், நல்ல பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னால். மிக்சர் கிரைண்டர் வித் ஃப்ளெக்சிபிள் கெப்பாசிட்டிஸ். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கெப்பாசிட்டி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு சொன்னால். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 years வாரண்ட்டி. 6400 சம்திங் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லையாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9455. 6400 சம்திங்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிவரி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியிருக்கா? ஆக்சுவலி பேக்கேஜ் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. டடான். ஓகே, இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, எத்தனை ஜார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாவ், ஒயிட் கலரில் இருக்குது மிக்ஸி. ஜாரை முதல்ல எடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு ஜார் எடுத்துடலாம். ஒரு மினி ஜார் ஒன்று இருக்குது. நைஸ். ப்ளூ கலர் ஹேண்டில், நல்ல அகலமாகவே இருக்குது, ப்ராடாகவே இருக்குது. தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சொன்னால் நீங்களும் தேங்க்யூ சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே சொல்லுங்கள். ஓகே. நல்லா இருக்குல்ல? நல்லா ஹேண்டிலுமே நல்லா கிரிப்பாக இருக்குது. அண்ட் இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது. இது ஒரு ஜார். இது என்னது? இவ்வளோ பெருசாக இருக்கே. ஜாரா? இதெல்லாம் சமைச்சாதானே நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன்.
ஆஹா, இதுக்கா? அந்த இன்னும் இருக்கும். இது ஒரு ஜாரு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த ஜார் தான் பெரிய ஜார் போல இருக்குது. 3 ஜார் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 in 1 போல இருக்குது. 3 ஜார் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேத்துக்கு மேலேயே வந்து சட்னிலாம் அரைக்கலாம் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நம்ம ஹோட்டல் பர்பஸஸ் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்பேசஸாக பெருசாகவே இருக்குது. ஹேண்டிலுமே வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஹேண்டில் வந்து ப்ளூ கலர் வித் கீழே வந்து ஒயிட் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கேப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள பிளேட் வந்து அந்த ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. குட்டி ஜார். எனக்கு வந்து இந்த ஜார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாட்ஸ் ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்குலாம் வந்து பவுடர் வந்து கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் நம்ம வந்து ஒரு லிமிட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு இதில் சுத்தமாக ஆகாது. அட் த சேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து 1-2 தான் நமக்கு வந்து கிரைண்ட் ஆகும். பட் வந்து இது மாதிரி குட்டியாக இருக்க ஜாரில் தான் வந்து நல்லா சூப்பராக வந்து கிரைண்ட் ஆகும். நல்லா பவுடர் மாதிரி நல்லா கிரைண்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஜார் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதோட கேப் பாருங்களேன், ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ நீங்கள் மற்ற 2 ஜார் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வாசர் இது என்ன டயர் சொல்லுவோமா, இது என்ன சொல்லுவோம், இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இந்த கிரிப்புக்கு கொடுத்துருக்காங்கல்ல ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த குட்டி ஜாருக்கு மட்டும் மைல்டாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டைலாக லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டானது. அதே மாதிரி பொடி பண்ணும்பொழுதும் வந்து இது மிளகு ஜீரகம் பொடி பண்ணுறதுக்கு இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஜாரு இதுதான். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்போ இது கடைசி வரையில் இது எதுக்குன்னு தெரியலையே. ஃப்ளக்ஸி லிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃப்ளக்ஸி லிட்டுன்னு கொடுத்து இது இப்படி வச்சுக்கணும் போல. இல்லை இப்படி வச்சுக்கணுமா? அதில் கம்மிச்சு எதில்? ஆக்சுவலி இது வந்து ஃப்ளக்ஸி லிட்டுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபார் த பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இப்படி பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை இது இதுக்கு தான் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறதே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கு. நைஸ். சட்னி அப்புறம் இந்த குருமாக்கு அரைக்கிறது இது மாதிரி அரவை தான். எப்படியும் கொஞ்சம் மேலையும் கீழே வந்து தெளிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். என் ஆத்துக்காரர் வந்து அதை தெரிஞ்சுதான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ளூ கலர் தான் வச்சுருக்கேன். பியூர் ஒயிட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு. பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி இதை டெய்லி நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நைஸ். தெரியுதா? ஒயிட் கலரில் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாடல். ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. கீழே வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. 4 லெக் கொடுத்துருக்காங்க. லெக்கில் வந்து புஷ் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூங்க. தேங்க்யூ. அழகாக வந்து சைடில் வந்து ஒரு லீஃப் போகிற மாதிரி ஒரு சூப்பரான கட் பண்ணி டிசைனில் இருக்குது. ரியலி ஐ லவ் திஸ். ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்து அந்த மூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ். தேங்க்யூ. இட்ஸ் ரியலி நைஸ். ஒயிட் வித் ப்ளூ காம்போல அழகாக வந்து ஷேப் கட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஃபுல்லாக வந்து ஒயிட். இட்ஸ் ரியலி நைஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. குட்டி ஜார் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ப்ளூ லீஃப் வித் 3 ஜார்ஸ். மேக்ஸி, மினி, மீடியம்.
நைஸ் கலர். நியூ இயர் ஸ்பெஷல் கிஃப்ட் பார்த்துருப்பீங்க. இது என்னடா இது அவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக யாராவது திங்க் பண்ணலாம். பட் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நமக்காக ஒருத்தவங்க செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னோட நியூ ஃப்ரெண்ட், எங்கள் ஃபேமிலியில் ஆட் ஆகிருக்க ஃப்ரெண்ட், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரீத்தி ப்ளூ லீஃப் டைமண்ட் தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. அண்ட் ஒயிட் வித் ப்ளூவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படியே ஆன் தி வேல ஒரு ஃப்ளோவில் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க இந்த மிக்ஸி நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு. ஸோ டக்குன்னு வந்து எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து வெட்டிங் டே பார்த்தீங்கன்னா மார்ச் 19th. நான் வந்து அது கிஃப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து வேறு கிஃப்ட்ஸ்லாம் பண்ணிட்டாரு. பட் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து தமிழ் நியூ இயருக்கு வந்து இதை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னங்க உங்களுக்கு தான் மிக்க நன்றி. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சமையல் செய்கிற பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போன உடனேயே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற, இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தரவங்க அண்ட் கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்களாம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, அவ்வளோ ஏன் பிளேட்ஸ், நைஃப் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன்ஸ், கரண்டி, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். குக் பண்ணி வெளியில் வர்ற வரையிலுமே அவங்களாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் கரெக்டாக அவங்களோட ஒர்க்கை பண்ணால் தான் நம்மளோட அந்த குக்கிங், நம்ம என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இது கரெக்டான விஷயம் தானே? அப்படி கரெக்ட் தான் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களோ வருடம் ஃபுல்லாக வந்து அது ஒரு வெற்றிகரமான பாதையில் போகும் அப்படின்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் guys. டாடா பை பை, லவ் யூ ஆல் மக்களே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் நியூவாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. சா பை பை மக்களே.